மச்சான், இந்த பொண்ணுங்கள தானே இன்னைக்கு பஸ் ஸ்டாண்ட்ல பார்த்தோம். ஆமாண்டா. இவங்க பொண்ணு வீட்டுக்காரங்கன்னு நினைக்கிறேன். டேய், பொண்ணை பாரு. வேணாம் வேணாம். நீ எவ்வளவு நாள் தான் பார்க்காம இருக்க, நான் பாக்குறேன். இவன் என்னத்த அங்கேயே பார்த்துட்டு இருக்கான்? லே, ஏன்டா சொல்லு. நீ என்னத்த பார்த்துட்டு இருக்க? ஒன்றும் இல்லை, சும்மாதான். டேய், அந்த ப்ளூ கலர் சாரி வியர் பண்ணிட்டு இருக்க பொண்ணு நல்லா அழகா இருக்குல்ல. நான் இங்க எந்த நிலைமையில இருக்கேன்? நீ எல்லாம் சைட் அடிச்சிட்டு இருக்கியா? சேச்சா, சும்மா சும்மா சொல்லி பார்த்தப்பா. டேய், கம்முனே இரி. ஓகே. டேய், அந்த பசங்க அன்னைக்கு பஸ் ஸ்டாண்ட்ல இருந்தவங்க தானே? ஆமா ஆமா, அவங்க தான் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்கன்னு நினைக்கிறேன். ஏய், அங்கேயே பார்த்துட்டு இருக்காதீங்க, திரும்புங்க. வா ஒருத்தி அக்கி, திரும்பு. ஏய், இது மாதிரி ஃபங்க்ஷன் எல்லாம் அப்படி இப்படி சைட் அடிக்க முடியும், விடுடி. என்ன கொலையில எடுத்துட்டு போயிடாதீங்கடி. என்ன இஷ்யூ? வெக்கமா? ஏய் சி, சும்மா இருங்க. என்ன வெக்கம் இருக்காதா? ரொம்ப ஹாப்பியா தான் இருக்கு. அடுத்து கல்யாணமா? டும் 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 தான் போடு. ஏய், என்ன வெக்கப்பட வைக்காதீங்கப்பா. சரி சரி, கொஞ்சம் வெக்கத்தை வச்சுக்கோ. ஆமா ஆமா, நீ இப்படி வெக்கப்படுறத மட்டும் மாப்பிள்ள பார்த்தாரு, அவ்வளவுதான் பிளாட் ஆயிடுவாரு. சும்மானே இருங்கடி, உங்ககிட்ட போய் விட்டுட்டு போனாங்க பாரு என்ன. ஏய், இப்பதான் அப்படிதாண்டி பேசுவாங்க. ஆனா ஒன்னும் நீங்க பேசுங்க, வெக்க வெக்கமா வருது. சரி இருங்கடி, அவளை போட்டு எல்லாரும் அனத்தாதீங்க. திரு ராசு திருமதி காமாட்சி அவர்களின் செல்வி ஐஸ்வர்யா அவர்களுக்கும் இரு குடும்ப பெரியவர்களின் சம்மந்தத்துடன் இந்நல்ல நாளில் நிச்சயதார்த்தம் நடைபெறுகிறது. இரு குடும்பமும் ஒன்று சேர்ந்து இருவரின் வாழ்க்கை இனிதாக அமைய வேண்டும் என்று ஆசீர்வதித்து திருமணம் நிச்சயம் செய்து கொள்கின்றனர். இப்போ இரு குடும்பங்களும் தாம்பூல தட்டை மாத்திக்கப்பா. தாம்பூல தட்டை மாத்திட்டு மாலையை பொண்ணு மாப்பிள்ளை கழுத்துல போட்டுடுங்க. சரிங்க இரு. என்ன ராசையா, மாத்திக்கலாம்ல? தாராளம் மாத்திக்கலாம்ப்பா, இது என்ன கேள்வி? எடுங்க. அப்பாடி, இந்த வீட்டுல முதல்ல ஒரு நல்ல விஷயம் நடக்குது. ஆமாக்கா, எனக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என் விருப்பத்தையே கேட்காம எல்லாத்தையும் முடிச்சிட்டீங்களே, பரவாயில்ல. பொண்ணு மாப்பிள்ளை கழுத்துல மாலையை போடுங்கம்மா. சரி. ஏன் உனக்கு தெரியாதா? அவனுக்கு தான் இதுல சுத்தமா விருப்பமே இல்லையே. அப்படி அப்படியே அவன் மூஞ்சில கலர் இருக்கும். என்னோட மாலையை மாட்டாம நின்னுட்டு இருக்கான். மாட்டுவான். பொண்ணு கையில மோதிரத்தை போட்டுருங்க. ஆமாண்டா, மோதிரத்தை போட்டுட்டு. சரிம்மா. ஆமா, நீங்க ஏன் சிரிக்கவே மாட்டேங்கிறீங்க? ரிங்கு போட்டாச்சா? போட்டு விட்டுட்டேன். அப்ப கொஞ்சம் நவர்றீங்களா? ஏக்கா, மாப்பிள்ள ஒரு மாதிரி உருன்னு இருக்கிற மாதிரி இருக்குக்கா எனக்கு. நீ ஏதாச்சும் ஆரம்பிச்சு விட்டுட்டு போயிடாதடி, சும்மானே இரு. சரிக்கா. ஜோடி பொருத்தம் சூப்பரா இருக்குல்ல? ஆமா. என்னம்மா, போட்டு விட்டாச்சா இல்லையா? என்ன ரெண்டு பேரும் அப்படியே சில மாதிரி நிக்கிறீங்க? கல்யாணத்துக்கு அப்புறம் ஒருத்தவங்க ரொம்ப நேரம் பாத்துக்கலாம், வாங்க. இவன் கொஞ்சம் சிரிச்சா நல்லா இருக்கும். எனக்கு என்னமோ மாப்பிள்ள மூஞ்சி ஒரு மாதிரி இருக்கிற மாதிரி தோணுது. முன்னாடி மாதிரி நீ இழுக்கிற, எனக்கும் அப்படிதான் தோணுது. அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஒரு மாதிரி நர்வஸா இருக்கும், அதனால அப்படி உனக்கு தெரியுதுடி. இருந்தாலும் எனக்கு ஒரு மாதிரி தான் இருக்கு. ஐஷோ பாரு எவ்வளவு அழகா சிரிச்சுட்டு இருக்கான்ட்டு. ஆனா மாப்பிள்ள ஒரு மாதிரி இருக்கார்ல. மேபி அவங்க இன்ட்ரோவர்ட்டா இருக்கலாம். இன்ட்ரோவர்ட்டா இருந்தாலும் சிரிக்க கூடயா கூடாது. சரி விடுடி, நம்மளும் அந்த இடத்துல நின்று பார்த்தாதான் தெரியும், விடு. ஏங்க, இங்க கொஞ்சம் வாங்க. என்னடி சொல்லு. நம்ம வீட்லயும் இந்த மாதிரி ஃபங்க்ஷன் வைப்போமாங்க? அதுக்கு முதல்ல நம்ம பொண்ணை பார்க்கணும், பேசணும், அதுக்கப்புறம் தான் இதெல்லாம். ஏங்க, நானும் இங்க வந்ததுல இருந்து ஒரு பொண்ணை பாத்துக்கிட்டு இருக்கேன். என் கண்ணுக்கு அந்த பிள்ளை ரொம்ப அழகா தெரியுது. அந்த பிள்ளைய பேசாம நம்ம பையனுக்கு கல்யாணம் கட்டி வச்சிருவோமா? சும்மானே இருடி, நீ மட்டும் ஏதாச்சும் ஒரு பிரச்சனையை பண்ணி விட்டுட்டு போயிடாத. ஏங்க, நான் என்னங்க பிரச்சனை பண்ண போறேன்? பின்ன நம்ம இங்க யாருக்காக நிக்கிறோம் தெரியும்ல? ஏற்கனவே அந்த ராசு குடும்பத்துக்கும் நம்ம குடும்பத்துக்கும் ஆகவே ஆகாது. அப்படி இருந்தோம் அவர் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு நம்ம நிக்கிறோம்னா அதுக்கு முழுக்க காரணம் முத்தையா தான். இல்லைன்னா நம்ம இங்க வந்திருப்போமா? ஏங்க, அது சரிதான். ஆனா அந்த பொண்ணு ரொம்ப அழகா இருந்துச்சுங்க. அது உங்க அண்ணன் வீட்டு பொண்ணா கூட இருக்கலாம். தயவு செஞ்சு நீ சும்மானே இரு. எங்க அண்ணன் மட்டும் என்கிட்ட பேசினாருன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. அதெல்லாம் இந்த ஜென்மத்துல நடக்காது. பாரு, என் பேத்தி எவ்வளவு அழகா இருக்கான்னு.
ஆமா ஆமா, உன் பேத்திக்கு என்ன குறை? நெட்ட, சொல்லுடி குட்டை. நீ உன்னை பாத்தியா? அந்த பையன் மூஞ்சே சரியில்லை, ஒரு மாதிரி நிக்கிறான். ஒருவேளை அவனுக்கு இந்த கல்யாணத்துல விருப்பமே இருக்காதோ? மூதேவி, இது நிச்சயதார்த்தம், வாய வைக்காத. நீயே நல்லா பாரு. எனக்கும் வந்தப்ப அப்படிதான் தோணுச்சு. இருந்தாலும் அவனுக்கு உடம்பு ஏதாச்சும் சரியில்லாம கூட இருக்கலாம். நீ அதனால ஏதாச்சும் ஒரு கலகத்தை வளர்த்து விட்டுட்டு போய் தொலைஞ்சிடாத. நான் என்ன தடி வளர்க்க போறேன்? இங்க பாரு, நீ இங்க வந்திருக்கீன்னா அதுக்கு முழுக்க முழுக்க என் காரணம் எங்க அண்ணன் தான். எங்க அண்ணன் என்ன கூப்பிட்டதே பெரிய விஷயம், சரியா? அதனால வாயை மூட்டு வந்து நின்னுட்டு தின்னுட்டு போயிடுவோம். அதுவும் சரிதான். அந்த பையன்கிட்ட கேள, அவனுங்க ஃப்ரெண்டு தானே இவன். இரி கேப்போம். டேய் தம்பி. சொல்லுங்கக்கா சொல்லுங்க. ஏண்டா, அந்த பையனுக்கு இந்த நிச்சயத்துல என்ன விருப்பம் இல்லையா? நான் ஒரு மாதிரி நிக்கிறான். சேச்சா, அப்படிலாம் இல்லக்கா. அவனுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதுவும் அந்த இடத்துல நிக்கிறானே, அதான் கொஞ்சம் மாதிரி நர்வஸா இருக்கு போல அவனுக்கு. ஓ, அப்படியா? சரி. நான் தான் சொன்னேனே, அவனுக்கு உடம்பு சரியில்லையா, ஒரு மாதிரி நர்வஸா இருக்கானா. அது சரி. இதுல என்ன இருக்கு? பொம்பளை பிள்ளை அதுவே நல்லா சிரிச்சுக்கிட்டு கலகலன்னு நிக்குது. இவனுக்கு என்னவா? ஒரு சின்ன பிள்ளைங்க தானே, அப்படி இப்படின்னு இருக்கதான் செய்யும். ஆனா எனக்கு என்னமோ அப்படி தெரியல. முதல்ல வாயை கழுவி தொலை. இது முடிஞ்சதுக்கு அப்புறம் சாப்பாடு தான் போடுவாங்க, தின்னு விட்டு சட்டு விட்டுன்னு கிளம்புவோம். அதுவும் சரிதான். இந்த பொண்ணுங்க அன்னைக்கு பஸ் ஸ்டாண்ட்ல பார்த்த பொண்ணுங்க தானே? ஆமாண்டா. வந்திருக்குங்க. அவங்க பொண்ணு வீட்டுக்காரங்கன்னு நினைக்கிறேன்டா. அது சரி. டேய் மச்சான், சொல்லி தொலைடா. இந்த பொண்ணுங்க தான்டா நாங்க அன்னைக்கு பஸ் ஸ்டாண்ட்ல பார்த்தோம். ஏற்கனவே இவனுங்க சொல்லிட்டானுங்க, நீ வாயை பொத்து. மோதிரத்தை மாத்துறதுக்கு எவ்வளவு தயங்கிட்டு இருக்கா. ஏய், சீக்கிரம் அவளை அழைச்சிட்டு சாப்பிட வாங்க, சரிங்களா? சரிம்மா நீ கிளம்பு. ஏதாச்சும் நான் சொல்றத கேக்குறாளா பாரு. சரி, நான் கூப்பிடும் போது வந்துடுங்க. வரமா, நீ போ. இவளை கடந்துகிட்டு மறட்டு வாய்வ. நான் சொல்றது இவ கேட்க மாட்டா, இவ சொல்றத நான் கேட்கணும். எதுக்கு நீ இப்ப என்ன அப்படி பாத்துட்டு இருக்க? காலையில இருந்து நல்லா தானே கிளம்பிட்டு சூப்பரா அழகா இருந்த, சிரிச்ச முகமா இருந்த. இப்ப எதுக்கு உண்மைன்னு இருக்க? என்னாச்சு? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. உண்மையை சொல்லு, என்ன ஆச்சுன்னு கேட்டேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்லடி. ஏய் சொல்லு, சொன்னாதானே தெரியும் என்னன்னு. ஆமா ஐஷு, எதை பத்தியும் நினைச்சு கவலைப்படாத. என்னன்னு சொல்லு, எங்க கிட்ட நாங்கதான் இருக்கோம்ல. அது ஒண்ணும் இல்லடி. ரிங்கு போடும் போது நான் சிரிச்சுக்கிட்டு கேக்குறேன் அவர்கிட்ட. ரிங் போடும் போது எதுக்கு ஒரு மாதிரி இருக்கீங்க, சிரிக்கலாம்ல அப்படின்ட்டு. உடனே அவர் ரிங்கு போட்டாச்சுன்னா நான் ஒரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு தெரியுமா? எனக்கு மனசே கஷ்டமா ஆயிடுச்சு. என்ன இவ எப்படி சொல்றா? ஒருவேளை அவருக்கு இஷ்டம் இல்லையோ? ஏய், நீ இதை நினைச்சுதான் கவலைப்பட்டுட்டு இருந்தியா? அந்த பையன் ஏதாச்சும் ஒரு மாதிரி நர்வஸா இருக்கான். ஏன்னா என்கேஜ்மெண்ட்ல உனக்கு இருக்கிற ஃபீல் தான் அவங்களுக்கும் இருக்கும். அதுக்குன்னு ஒரு பொண்ணு நானே அதெல்லாம் பத்தி யோசிக்காம அவர்கிட்ட சிரிச்சு பேசுறேன். ஆனா அவரு நான் பேசும்போது என்ன நவுந்து போன்னு சொல்லிட்டாரு. இங்க பாரு, அவர் இன்ட்ரோவர்ட்டா கூட இருக்கலாம், போக போக இதெல்லாம் சரியாயிடும். நீ எதையும் பத்தி யோசிக்காத. அந்த ஒரு மாதிரி நர்வஸ்ல தான் அவர் அப்படி பேசி இருந்திருக்காரு. அப்ப அவருக்கு எல்லாத்துலயுமே ஓகே தானே, எந்த கஷ்டமும் இல்லைல்ல. இங்க பாரு, இத பத்தி நீ தேவையில்லாம குழம்பிக்காத. அவர் உண்மையிலே ஒரு மாதிரி நர்வஸா தான் பேசிப்பாரு. வேணா பாரு, சாப்பிடும் போது அவர் உங்ககிட்ட நல்லா பேசுவாரு. அப்படிங்கிறீங்களா? சரி, அப்படி அவர் பேசுவானா? கண்டிப்பா அவர் பேசாரு. எப்படி பேசாம இருப்பாரு? நீயாவே எதையாச்சும் யோசிச்சுக்கிட்டு கற்பனைய வளர்த்துக்காரு, அடுத்து என்ன நடக்க போகுதுன்ட்டு. சரி, அம்மா கூப்பிட்டா, நீ சாப்பிட போலாம். சரி. மருமக எம்பிட்டு அழகா இருக்கா, இவ்வளவு போய் குடிக்கிறேன்னு சொல்றான் லூசு பையன். நான் பெத்தது இருக்கே, ஷோ, உன்னை பெத்துட்டு நான் படுற பாடு இந்த ஆண்டவனுக்கு தான் தெரியும். டேய், உம்முனே இருக்காதடா. இப்ப என்ன பண்ண சொல்ற? ஆமா, கொஞ்சமாச்சும் சிரி. ஆமாண்டா, அவனை கொஞ்சமாச்சும் சிரிக்க சொல்றான். அவங்க மாமியார்லாம் வேற நிக்கிறாங்க, ஏதாச்சும் நினைச்சுக்க போறாங்க. ஆமா. ஏய், உன் அத்தையெல்லாம் நிக்கிறாங்க, அதனால கொஞ்சம் பார்த்து நடந்துக்க. நான்லாம் அவங்களை ஏத்துக்கவே இல்லையே. இங்க பாருடா, இதையாச்சும் சொல்லிட்டு தெரிஞ்சிட்டு இருக்காத. இங்க உங்க அம்மா, அந்த பொண்ணோட அம்மாலாம் இருக்காங்க, அதனால கொஞ்சமாச்சும் பார்த்து நடந்துக்க. ஏய், அவர் என்கிட்ட பேசுவாரா? நீ பேச ட்ரை பண்ணடி, பேசு போ. ஆமா பேசு. எனக்கு தெரிஞ்சு இவதான் கடைசி வரைக்கும் பேசிட்டு இருக்கணும்னு நினைக்கிறேன். தனியனே, உன் வாயை பொத்து. ஏற்கனவே அவ என்னென்னமோ யோசிச்சுட்டு இப்பதான் நார்மல் ஆயிருக்கா.
மறுபடியும் அவளை நீ யோசிக்க வச்சுடுவ போலயே. ஓ அப்படிங்கிறியா? சரி சரி, நான் வாயை பொத்திடுறேன். நீ இப்ப என்ன சொல்ற? அவர்கிட்ட பேச சொல்ற, நீ பேசு. இங்க பாரு, அந்த பொண்ணு பேசுறீங்க, தயவு செஞ்சு அந்த பொண்ணை கஷ்டப்படுத்தாது. அந்த பிள்ளைகிட்ட நார்மலாச்சும் பேசு, இல்ல அந்த பிள்ளை கேட்குற கேள்விக்காச்சும் பதில் சொல்லு. பாக்குறேன்னா சொன்னீங்கன்னா மண்டையை உடச்சிடுவேன். அந்த பிள்ளைகிட்ட பேசுனேன், அந்த பிள்ளைதாச்சும் பேசுனா நான் பதில் கொடுக்குறேன். பதில் கொடுக்காம மட்டும் இது மூஞ்ச உடச்சிடுறேன். சின்னதா அந்த பிள்ளைக்காக என்ன திட்டுற? என்ன ஒன்னதான் திட்ட முடியும்? இங்க பாரு, உனக்கு அந்த பிள்ளை தான். தயவு செஞ்சு தேவையில்லாத வேலையெல்லாம் பார்த்துட்டு அலைஞ்சிட்டு இருக்காத. இதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லா இல்லடா. உன் வாயை போத்துட்டா, உனக்கு எது நல்லது கெட்டதுன்னு எங்களுக்கு தெரியும். அந்த பிள்ளை பேசுனுச்சுன்னா பேசு, தேவையில்லாத வேலையெல்லாம் பார்க்காத.